துணிக்குருவி பறவைங்களோட ஊர்ல விவசாயம் செஞ்சுக்கிட்டு இருந்துச்சு. அதுக்கு இருக்கிற கொஞ்சோண்டு வயல்ல காய்கறிய விளைய வச்சுக்கிட்டு அதை வித்து வர வருமானத்துல அவருடைய பொண்ணான புஜ்ஜிக்குருவிய நல்லபடியா பாத்துக்கிட்டான். தினமும் காலையில வயலுக்கு போய் செடிகளை எல்லாம் நல்லபடியா பாத்துக்கிட்டு மதிய நேரம் காய்கறி எல்லாத்தையுமே ஊருக்குள்ள கொண்டு போய் வித்துக்கிட்டு இருப்பான். ஒரு நாள் பன்னு கிளி, அம்மா நான் துணியாத்தையோட வீட்டுக்கு போயிட்டு வரேன். இன்னைக்கு அவங்க காய்கறி விற்க போயிட்டாங்க. சாயந்தரம் வரைக்கும் புஜ்ஜி தனியா இருப்பால, அதனால அவளுக்கு துணையா நான் இருந்துட்டு வரேன். அப்போ சோட்டோ மனசுக்குள்ள, புஜ்ஜிக்கு துணையா இருக்க இவன் போல, புஜ்ஜி செய்யற காமெடியை மிஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காக போறான். அம்மா எனக்காக அங்க புஜ்ஜி காத்துக்கிட்டு இருப்பாம்மா, நான் போகணும், நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி பன்னு கிளி அங்கிருந்து துணி வீட்டுக்கு கிளம்புனா. துணிக்குருவி காலையிலே போய் வயல்ல வேலையை முடிச்சுட்டு ரொம்பவும் சோர்வடைஞ்சு வீட்டுக்கு வரும்போது வீட்டுல புஜ்ஜி குருவி சோஃபால கால் மேல கால் போட்டு உக்காந்துக்கிட்டு அழகா சாஞ்சி படுத்து தூங்கிக்கிட்டு இருந்தான். துணிக்குருவி ரொம்பவும் சோர்வா, ஐயோ இன்னைக்கு என்ன இவ்வளவு வெயில் அடிக்குது, இந்த வெயில வயல்ல வேலை செய்யறதே கஷ்டம்தான். புஜ்ஜி கொஞ்சம் குடிக்க தண்ணி கொண்டு வா. அப்போ புஜ்ஜி கண்ணு மூடிக்கிட்டே, அம்மா நீ எவ்வளவு தூரத்துல இருந்து நடந்து வந்த, எவ்வளவு சோர்வா இருக்க, எவ்வளவு தாகமா இருக்கு, எல்லாம் உனக்கு தான் தெரியும். அப்ப நீ அதுக்கேத்தாப்புல போய் தண்ணி குடிக்கலாம்ல. இன்னைக்கு என் சோம்பேறித்தனம் ஃபுல் சார்ஜ்ல இருக்கு, என்ன டிஸ்டர்ப் பண்ணாதம்மா. சே, நீ பேசுறதெல்லாம் அந்த கடவுளோட காதுல விழுந்துச்சுன்னா உன் வயிற்றுக்கு சாப்பாடு வராத மாதிரி பண்ணிடுவாரு. புஜ்ஜி குருவி எழுந்துருச்சு, ஐயோ அம்மா நீ அதை பத்திலாம் நினைச்சு கவலைப்படாத, அந்த கடவுளுக்கு என் பசி நல்லாவே தெரியும். அதனால கடவுளே நேர்ல வந்து என் பசியை தீர்த்துட்டு போவாரு. அதுவும் அவர் எனக்கு சாப்பிட பானிபூரி கொடுப்பாரு. துணிக்குருவி ரொம்பவும் சோகமா, இப்படி பேச சொன்னா நல்லா பேசுவ, ஆனா ஏதாவது வேலை செய்ய சொன்னா மட்டும் செய்ய மாட்ட. சரி சரி பன்னு, இன்னைக்கு என் துணைக்கு நீயும் என் கூட வரியா? அப்போ பன்னு துணியை பார்த்து, அத்தை நான் இப்பதான் அம்மா கிட்ட சொல்லிட்டு வந்தேன். அத்தை காய்கறி விற்க மார்க்கெட்டுக்கு போவாங்க, புஜ்ஜி தனியா இருப்பா, அவ ஒழுங்கா வீட்டு வேலையெல்லாம் செய்ய மாட்டா, வீட்டுல இருந்து நான் வேலை செய்யணும், இல்லைன்னா அத்தை வரும்போது வீடெல்லாம் அப்படியே இருக்குன்னு. நீங்க போயிட்டு வாங்க, நான் வீட்டை சுத்தம் செஞ்சு வைக்கிறேன். அப்போ துணி சிரிச்சுக்கிட்டே, போதும் போதும், உங்க 2 பேருக்கும் சோம்பேறித்தனம் அதிகமாயிடுச்சு, இன்னைக்கு 2 பேரும் வீட்டுல இருக்க கூடாது, வாங்க வெளியில போலாம். துணிக்குருவி காய்கறி கூடையை எடுத்துக்கிட்டு புஜ்ஜி பன்னு 2 பேரையுமே கூட்டிக்கிட்டு வியாபாரத்துக்கு கிளம்புனா. தினமும் துணி கொண்டு வர காய்கறி எல்லாமே ரொம்பவும் ஃப்ரெஷ்ஷா இருக்கிறதுனால ஊஜனங்க எல்லாருமே அவளுக்காக தான் காத்துக்கிட்டு இருப்பாங்க. ஊஜனங்க துணி வரத பார்த்து, அதோ துணி வரா, காய்கறி இன்னைக்கு வாங்க வேண்டியதுதான் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்தாங்க. காய்கறி காய்கறி, தக்காளி கத்திரிக்காய், காய்கறி காய்கறி அப்படின்னு சத்தமா கத்திக்கிட்டே வந்தா. அம்மா இவ்வளவு தூரம் காய்கறி சுமந்துக்கிட்டு வர்றது ரொம்ப கஷ்டம் இல்ல? இல்ல புஜ்ஜி, அத்தை ரொம்ப புத்திசாலி, அவங்க இப்படி தூக்கி ஃபிட்டா இருக்காங்க. உன்ன மாதிரி அவங்களே சோம்பேறியா இருக்க சொல்றியா? அத்தை அத்தை இங்க பாருங்க புஜ்ஜி என்ன சொல்லிக்கிட்டு இருக்கான்னு. ஆனா துணி அதையெல்லாம் பெருசா எடுத்துக்காம அங்கிருந்து லூசிபுராவோட வீட்டுக்கு போனா. லூசிபுரா அந்த ஊர்ல துணி வியாபாரம் செஞ்சுக்கிட்டு இருந்தா. அவ துணிக்காக தான் காத்துக்கிட்டு இருந்தா. துணி வந்துட்டியா? எங்கடா துணி இன்னும் வரல, சமைக்காம எப்படி கடைக்கு போறதுன்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தேன், சீக்கிரமா எல்லாத்தையும் கொடு. மா இந்த லூசி, இன்னைக்கு பாவக்காய் ரொம்ப ஃப்ரெஷ்ஷா இருக்கு. லூசி ஆண்டி, எங்க அம்மா கிட்ட பாவக்காய் வாங்கிட்டு எங்க அம்மாவுக்கு கிஃப்டா ஒரு துணியை ஃப்ரீயா கொடுக்குறீங்களா? விவசாயிங்களுக்கு ஃப்ரீ கிஃப்ட் கொடுக்கறது புண்ணியம் தானே? லூசிபுரா சிரிச்சுக்கிட்டே, ஆ சரி புஜ்ஜி, இன்னைக்கு உங்க அம்மாவுக்கு புது துணியை நான் ஃப்ரீயா கொடுக்குறேன். ஆண்டி, துணி அத்தைக்கு நானும் இன்னைக்கு நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்கேன், அதனால எனக்கு ஏதாவது பார்த்து ஒரு சின்ன துணியா கொடுத்தா நல்லா இருக்கும். ஜி துரோகி, நீ எல்லாம் என் நண்பனாடா, உனக்கு மட்டும் கேட்டுக்கிட்ட, கேட்கும்போது எனக்கும் சேர்த்து கேட்டிருக்கலாம்ல. துணிக்குருவி சிரிச்சுக்கிட்டே, லூசி அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம் விடு அப்படின்னு சொல்லி அவங்க எல்லாரும் அங்கிருந்து கிளம்பி சிச்சுவோட வீட்டுக்கு போனாங்க. சிச்சு காக்கா கேட்ட பணத்தை கொடுக்காம பேரம் பேசுறதுன்னு முடிவு எடுத்துருச்சு. டோனி, எப்படியும் நடந்துதானே காய்கறி கொண்டு வந்திருக்க, உனக்கு பெட்ரோல் செலவெல்லாம் எதுவும் இருக்காது, 4 தக்காளி 10 ரூபாய்க்கு கொடுக்குறியா? சிச்சு, கஷ்டப்பட்டு நடந்து வந்தனா லாபம் இல்லாம எப்படி விற்க முடியும்? சிச்சு அத்தை, நீங்க இந்த தக்காளியில சமைச்சு சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு அறிவு அதிகமாகும், உங்க வட்டி கணக்கெல்லாம் நீங்க நல்லா பாப்பீங்க, அதனால அதிகமா காசு கொடுத்து முதல்ல தக்காளியை வாங்குங்க. சிச்சு காக்கா கோவமா,
ஏய் புஜ்ஜி, என்னை பார்த்து கலாய்க்கிறியா நீ? ஐயோ சிச்சு அத்தை, ஏன் கோவப்படுறீங்க? நீங்க கோவப்பட்டீங்க அப்படின்னா புஜ்ஜி அதை மனசுல வச்சுக்கிட்டு அடுத்த ஜன்மத்திலேயாவது உங்களை பழி வாங்க வருவா. சிச்சு காக்கா சிரிச்சுக்கிட்டே, சரி சரி, இந்த பசங்களுக்காக அதிகமான பணம் கொடுக்குறேன். அப்படி அன்னைக்கு நாள் பூரா கஷ்டப்பட்டு வியாபாரத்தை முடிச்சுட்டு துணிக்குருவி புஜ்ஜி பண்ணுவ கூட்டிக்கிட்டு வீட்டுக்கு சந்தோஷமா வந்தான். அப்போ துணி பசங்களை பார்த்து இப்படி சொன்னான். இன்னைக்கு வியாபாரம் நல்லபடியா நடந்துச்சு. உங்களுக்கு என்ன வேணுமோ நான் வாங்கி தரேன். அது கேட்டு பசங்க சந்தோஷமா, அம்மா நீ உண்மையிலேயே காய்கறி வியாபாரத்துல மகாராணி தான். எனக்கு இன்னைக்கு நீ பானிபூரி வாங்கி கொடுக்குறியா? அத்தை, எனக்கு பானிபூரினா பிடிக்கும், எனக்கு வாங்கி தரீங்களா? டேய் துரோகி, நீ எல்லாம் என் நண்பனாடா. எனக்கு கிடைக்கிற பானிபூரிய கூட நீ வாங்கிக்கலான்னு பாக்குறியா? துணிக்குருவி சிரிச்சுக்கிட்டே, போதும் போதும், நான் 2 பேருக்குமே பானிபூரி கொடுக்குறேன். அத்தை, ஏற்கனவே நேரம் ஆயிடுச்சு. வீட்டில் அம்மா எனக்காக காத்துக்கிட்டு இருப்பாங்க. நான் வீட்டுக்கு போறேன். சரி, பார்த்து போ பண்ணு. அன்னைக்கு ராத்திரி நேரம் புஜ்ஜி குருவி தூங்க வரும்போது அவங்க அம்மாவான துணி பக்கத்துல வந்து அவளை இறுக்கமா கட்டி பிடிச்சுக்கிட்டா. அம்மா, தினமும் நீ எவ்வளவு கஷ்டப்பட்டு வேலை பாக்குற. நாளையில இருந்து நானும் உனக்கு உதவி செய்யறேன். அதை கேட்டு துணி சந்தோஷமா, அது போதும் புஜ்ஜி, உன் பாசம் என் மேல இருந்தா எனக்கு போதும் அப்படின்னு சொல்லி துணிக்குருவி புஜ்ஜிய கட்டி பிடிச்சுக்கிட்டு அவ சொன்ன வார்த்தையை கேட்டு ரொம்பவும் சந்தோஷமா படுத்து தூங்கினா. அடுத்த நாள் காலையில ஆச்சு. துணிக்குருவியோட தோட்டத்துல இருக்கிற தக்காளி பழம் எல்லாமே பறிக்கிறதுக்கு தயாரா இருந்துச்சு. ஆனா அந்த நேரத்துல திடீர்னு மேகங்கள் எல்லாம் கருக்க ஆரம்பிச்சு பயங்கரமா மழை பெய்ய ஆரம்பிச்சுது. அதை பார்த்து துணிக்கு என்ன பண்றது அப்படின்னே தெரியல. ஐயோ, தக்காளி எல்லாம் பறிக்கிறதுக்கு முன்னாடியே மழை வருதே, தக்காளி எல்லாம் அதுக்கப்புறம் வீணா போயிடுமே. புஜ்ஜி கூடையில உக்காந்துக்கிட்டே, அம்மா எதுக்குமா நீ இவ்வளோ கவலைப்படுற, விடுமா. புஜ்ஜி, உன்ன மாதிரி சோம்பேறியா அத்தையே இருக்க சொல்றியா? அத்தை, நீங்க கவலைப்படாதீங்க, இருங்க, சீக்கிரமாவே எல்லா தக்காளியையும் பறிச்சிடலாம். டேய், என்னடா நீ மட்டும்தான் ரொம்ப நல்லவனா? எங்க அம்மா கிட்ட என்ன கோத்து விடுறியா? நானும் தான் தக்காளி பறிப்பேன். அப்போ புஜ்ஜி அவங்க சண்டையை நிப்பாட்டி, நிறுத்துங்க, என் விளைச்சல் வீணா போகுமோன்னு நான் பயப்படுறேன் அப்படின்னு துணி கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கும்போது அப்பதான் மகிக்கழுகு கொடையை பிடிச்சிக்கிட்டு அந்த பக்கமா வந்துச்சு. மகிக்கழுகு உடனே துணிக்கு உதவி செஞ்சுது. அட துணி, என்னாச்சு? எல்லாரும் மழையில நின்றுக்கிட்டு என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? ஓ, தக்காளி எல்லாம் பறிக்கலாம் அப்படின்னு வந்தீங்களா? அதுக்குள்ள மழை வந்துருச்சா? சரி சரி, நீ ஒன்றும் கவலைப்படாத, இதோ நான் வந்துட்டேன்ல. உனக்கு உதவி செய்யலைன்னா அப்புறம் நான் இருக்கிறதானே எதுக்கு? சரி வா வா, எல்லாரும் சேர்ந்து சீக்கிரமா தக்காளியை பறிச்சிடலாம், வீணா போயிடும் அப்படின்னு நினைச்சிடலாம், நீ கவலைப்படாத. மஹி, ரொம்ப தேங்க்ஸ். எனக்கு உதவி செய்யணும்னு நினைச்சதுக்கே இந்த உதவியை நான் எப்பவுமே மறக்க மாட்டேன். அப்போ புஜ்ஜி மஹி கிட்ட, மஹி அத்தை, நீங்க உண்மையிலேயே எங்க அம்மாவுக்கு செய்யறது ரொம்ப பெரிய உதவிதான். நானும் இந்த உதவியை வாழ்நாள் பூரா மறக்க மாட்டேன். அப்படி மஹி துணி எல்லாருமே சேர்ந்து சீக்கிரமா வேக வேகமா அந்த பழங்களை பறிச்சாங்க. ஆனா பாதி தக்காளி பழத்தை பாவம் துணி எழுந்துட்டு நின்னுக்கிட்டு இருந்தா. அவ கவலையா இருக்கும்போது மகிக்கழுகு அவளை சமாதானப்படுத்தினா. துணி, கவலைப்படாத, பாதி விளைச்சலாவது கைக்கு வந்துச்சுல. ஆனா இந்த பாதி விளைச்சலை வச்சு நான் என்ன பண்றது? இதுல வர வருமானம் வீட்டு செலவுக்கே பத்தாது. புஜ்ஜி குருவி அவங்க அம்மா பக்கத்துல போய், அம்மா கவலைப்படாதம்மா, எல்லாம் சரியாயிடும், நீ கவலைப்பட்டுக்கிட்டு இருக்காதம்மா. ஆண்டி ஆண்டி, அவளை நம்பாதீங்க, அவ உங்க முன்னாடி நடிக்கிறா. அவ விட்டா நனைஞ்சு போன தக்காளி உடம்புக்கு நல்லதுன்னு சொல்லி நிறைய பேருக்கிட்ட நிறைய ரேட்டுக்கு விற்பா போல. டேய், எதுக்குடா என் பிளான் எல்லாம் வெளியில சொல்ற நீ? துணிக்குருவி அதை கேட்டு சிரிச்சு, போது போது உங்க விளையாட்டு எல்லாம். சரி சரி மஹி, எனக்கு பெரிய உதவி பண்ணிருக்க. நான் அடுத்த தடவை வேற ஏதாவது விளைய வச்சுக்கிறேன், தண்ணி கம்மியா செலவாகிற மாதிரி. டோனி, நீ ரொம்ப தைரியசாலி. விவசாயினா உன்ன மாதிரி தான் இருக்கணும். நஷ்டம் வந்தாலும் கவலைப்படாம அடுத்தடுத்துன்னு போய்கிட்டே இருக்கணும். மஹி, ஒரு விவசாயி எந்த அளவுக்கு கஷ்டப்படுறானா அவனை மாதிரி யாராலையும் கஷ்டப்பட முடியாது. அவன் கஷ்டப்பட்டு சேத்துல இறங்கி விவசாயம் செய்யல அப்படின்னா இந்த உலகத்துல யாருக்கும் சாப்பிட சாப்பாடு கூட இருக்காது. அப்படிப்பட்ட விவசாயத்தை செய்யற நாம தைரியமா இல்லாம எப்படி இருக்கிறது அப்படின்னு சொல்லி துணிக்குருவி அந்த தக்காளியை விற்கிறதுக்காக கிளம்பி போயிட்டான். இந்த கதையில இருக்கிற நீதி என்னன்னா, வாழ்க்கையில கஷ்டம் வரத்தான் செய்யும். ஒவ்வொருத்தவங்களும் வயல்ல இறங்கி கஷ்டப்பட்டு தான் வேலை பார்க்குறாங்க. ஆனா
சில நேரம் விளைச்சல் சரியா வர்றதில்ல. அதுக்காக அவங்க விவசாயத்தை விட்டுறது கிடையாது. அடுத்தடுத்துன்னு போய்கிட்டு தான் இருப்பாங்க. அப்படிப்பட்ட விவசாயிங்களுக்கு நம்மளால முடிஞ்ச உதவிகளை நாம செய்யணும். ஒரு நாள் காலையில நேரம் சிச்சு காக்கா எழுந்திருச்சு சமையல் அறைய பார்த்துச்சு. ஆனா சமைக்கிறதுக்கு அதுக்கு மனசே வரல. இன்னைக்கு காலையில என்ன டிஃபன் செய்யறது அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு சிச்சு மனசுக்குள்ள பேசாம சோட்டோட வீட்டுக்கு போயிடலாம். அவன் நல்லா மெத்துன்னு இருக்கிற இட்லியே செய்வா. அவ செய்யற சட்னியோட சுவையே நல்லா இருக்கும் அப்படின்னு சிச்சு காக்கா மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டு முகத்தை கழுவிக்கிட்டு அங்கிருந்து சோட்டுவோட வீட்டுக்கு கிளம்புச்ச. சரியா அந்த நேரம் தான் சுட சுட இட்லி குண்டால இருக்கிற இட்லி எடுத்து பாத்திரத்துல போட்டு வச்சா சோட்டோ. அந்த வாசத்துக்கே சிச்சுவோட வாயில எச்சில் ஊறுச்சு. அப்போ சோட்டு கிளி சிச்சுவை பார்த்து, அடே என்ன சிச்சு, காலையிலயே வந்திருக்க, எதுவும் பிரச்சனை இல்லையே? அப்போ சிச்சு காக்கா சோர்வா இருக்கிற மாதிரி நடிச்சு, என்ன சொல்ற சோட்டு, நேத்தெல்லாம் தூக்கமே இல்லை, உடம்பெல்லாம் ஒரு வலி, காலையில சாப்பிடவும் முடியல. அதான் இந்த பக்கம் போகும்போது உன்னை பார்த்து உங்ககிட்ட பேசிட்டு போலான்னு வந்தேன். சோட்டு கிளி பாவமா, ஐயோ அப்படியா, ஏன் அவ்வளோ டயர்டா இருக்க? சரி காஃபி ஏதாவது குடிக்கிறியா? வேணாம் சோட்டு, எனக்கு வேலை இருக்கு, கொஞ்ச நேரம் ஓய்வு எடுத்துட்டு போயிடுறேன். சரி உன் புள்ள பன்னு எங்க, நல்லா படிக்கிறானா அப்படின்னு பேச ஆரம்பிச்சுது. உள்ள படிச்சுக்கிட்டு இருக்கான், அவனை கூப்பிட்டு டிஃபன் சாப்பிட சொல்லணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே ரூமுக்குள்ள இருந்து பன்னு கிளி வெளியில வந்தான். அம்மா நீ சுட சுட இட்லி சுட்டுட்டல, எனக்கு அந்த இட்லியோட மனம் ரூமுக்குள்ளேயே வந்துருச்சு, சீக்கிரம் போடுமா அப்படின்னு பன்னு சோட்டு கிட்ட சொன்னான். அதை கேட்டு சோட்டு சிரிச்சுக்கிட்டே, சரிப்பா, பாத்தியா சிச்சு, இவனுக்கு நான் செய்யற இட்லினா ரொம்ப பிடிக்கும், நீயும் அந்த 2 இட்லி சாப்பிட, டயர்டா இருக்குன்னு சொன்னல. அதை கேட்டதுமே சிச்சு காக்கா மனசுக்குள்ள இதுக்காக தானே காத்துக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு நினைச்சாலும் வெளியில ஏதோ கொஞ்சம் கூச்சப்படுற மாதிரி, ஐயோ எனக்கு எதுக்கு சோட்டு, நீங்க 2 பேரும் சாப்பிடுங்க. ஏன் இப்படி சொல்ற, நீ எங்க வீட்டுக்கு வந்திருக்க, உன்னை உட்கார வச்சுட்டு நாங்க 2 பேரும் சாப்பிட முடியுமா அப்படின்னு சொல்லி 3 பேரும் டைனிங் டேபிள்ல போய் உட்காந்துக்கிட்டு சுட சுட இட்லி சாப்பிட ஆரம்பிச்சாங்க. சிச்சு காக்கா 4 இட்லியும் மொத்தமா சாப்பிட்டான். வயிறு ரொம்பினதுக்கு அப்புறமா ரொம்பவுமே சந்தோஷப்பட்டான். அப்பாடா சோட்டோ, ரொம்ப நாளுக்கு அப்புறமா இவ்வளோ டேஸ்டான இட்லியை சாப்பிட்ருக்கேன். சரி எனக்கு வீட்டில் வேலை இருக்கு, கிளம்புறேன். சின்னு தூங்கிக்கிட்டு இருப்பான், அவன் எந்திரிக்கிறதுக்குள்ளார அவனுக்காக ஏதாவது சமைச்சு வைக்கணும் அப்படின்னு சொல்லி சிச்சு காக்கா சேரை விட்டு இறங்கி மெதுவா நடந்து வாசலுக்கு போய்கிட்டு இருந்தான். அவ அப்படி போறேன்னு சொல்லும் போது சோட்டுக்கிளிய அவளை கூப்பிட்டு, சின்னுக்காக நானே இட்லி கட்டி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லுவாங்கிற நினைப்பு தான். அவர் நினைச்ச மாதிரியே சோட்டுக்கிளி சிச்சு காக்காவை கூப்பிட்டா. இரு சிச்சு, மறுபடியும் வீட்டுக்கு போய் என்ன சமைக்க போற, அதான் இங்க இட்லி இருக்குல்ல, அதை கொண்டு போய் சின்னுக்கு கொடு அப்படின்னு பெரிய பாக்ஸ்ல இட்லியும் சட்னியும் போட்டு சிச்சு காக்கா கிட்ட சோட்டுக்கிளி கொடுத்தா. சிச்சு அதை பார்த்து சந்தோஷப்பட்டா. ரொம்ப தேங்க்ஸ் சோட்டோ, ஆனா இன்னும் ஒரு 4 இட்லி எக்ஸ்ட்ரா வைக்கிறியா? நீ செய்கிற இட்லி அப்படின்னா பன்னுவுக்கு ரொம்ப பிடிக்கும்ல, இது சோட்டு ஆண்டி பண்ணி கொடுத்த இட்லிடான்னு சொன்னா போதும், தூங்கிக்கிட்டு இருந்தாலும் ஏஞ்சி வந்து உடனே இந்த இட்லி எடுத்து சாப்பிட்டுருவான். சோட்டு கிளி சிரிச்சுக்கிட்டே, அப்படியா, சரி சிச்சு அப்படின்னு சொல்லி இன்னொரு 4 இட்லிய அந்த பாக்ஸ்ல போட்டு கொடுத்துச்சு. சிச்சு காக்கா அதை சந்தோஷமா அதோட வீட்டுக்கு எடுத்துக்கிட்டு போச்சு. வீட்டுல சின்ன காக்கா ரொம்பவும் பசியோட அவங்க அம்மாவுக்காக காத்துக்கிட்டு இருந்தான். அவங்க அம்மா கையில இருக்கிற டிஃபன் பாக்ஸ பார்த்து, அம்மா இன்னைக்கு யாரோட வீட்டுக்கு போய் என்ன கொண்டு வந்திருக்க? சிச்சு காக்கா கோவமா, எப்ப பார்த்தாலும் ஒரே கேள்விதானா, சோட்டுதான் சுட சுட இட்லி சுட்டு கொடுத்துருக்கா, சாப்பிடு அப்படின்னு டிஃபன் பாக்ஸை ஓப்பன் பண்ணுச்சு. சின்ன அதுல இருந்து ஒரு 4 இட்லியை எடுத்து வச்சு சாப்பிட்டான். மிச்சம் இருக்கிற 8 இட்லியையும் சிச்சு காக்கா தான் உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருந்துச்சு. அப்படி டிஃபன் சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறமா மதிய சாப்பாட்டுக்கு என்ன பண்றது அப்படின்னு அவ யோசிக்க ஆரம்பிச்சா. மதிய நேரம் யார் வீட்டுக்கு போறது? அப்பதான் துணியோட ஞாபகம் வந்துச்சு. துணி சாம்பார் சாதம் ரொம்ப நல்லா செய்வாளே அப்படின்னு நினைச்சு அன்னைக்கு மதிய நேரம் சரியா துணிக்குருவியோட வீட்டுக்கு போச்சு சிச்சு காக்கா. அந்த நேரத்துல துணி புஜ்ஜி 2 பேரும் சாப்பிடதான் உட்காந்துருந்தாங்க. அட வா சிச்சு, சாப்பிட்ற நேரத்துக்கு வந்திருக்க, வா வந்து உட்காந்து சாப்பிடு. வேணா டோனி, நான் ஒரு வேலை விஷயமா போய்கிட்டு இருந்தேன், அப்படியே உன்னை பார்த்து பேசிட்டு போலான்னு வந்தேன். புஜ்ஜி நல்லா படிக்கிறாளாமே அப்படின்னு புஜ்ஜியை புகழ்ந்துக்கிட்டு இருந்தா சிச்சு. அப்படி பேசிக்கிட்டே இருக்கும்போது துணிக்குருவி சிச்சுவை சாப்பிட விடாம அனுப்பக்கூடாதுன்னு அவளுக்கும் சாப்பாடு போட்டு கொடுத்தா. சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறமா சின்னுக்காகவும் ஒரு டிஃபன் பாக்ஸ்ல சாப்பாடு எடுத்துக்கிட்டு வந்தா சிச்சு. அதை எடுத்துக்கிட்டு சிச்சு காக்கா வீட்டுக்கு போய் சின்ன சிச்சு 2 பேருமே சாப்பிட்டாங்க. அன்னைக்கு ராத்திரி சாப்பாட்டு நேரம் வந்துச்சு.
ராத்திரி நேரம் சிச்சு மகிக்கழுகோட வீட்டுக்கு போனா. மகிக்கழுகு அந்த ஊர்லயே ரொம்ப பெரிய பணக்காரி. மகியம்மா, என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? உங்க வீடு எப்பவுமே கலகலான்னு இருக்கு. அப்போ மகிக்கழுகு, அட அதெல்லாம் ஒண்ணும் இல்ல சிச்சு, ராத்திரிக்கு சப்பாத்தியும் பன்னீர் குழம்பும் வச்சிருக்கேன், வா வந்து சாப்பிட்டு போ. ஐயோ, நான் இங்க சாப்பிட்டா அப்புறம் என் பிள்ளை சின்னவும் பட்னியா தான் இருக்க வேண்டியிருக்கும் அப்படின்னு சொன்னான். அதை கேட்டு மகிக்கழுகு ஐயோ பாவம் சொல்லி, அதுல என்ன இருக்கு, நீ சாப்பிடு, நான் சின்னவுக்கும் டிஃபன் பாக்ஸ்ல கட்டி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி சிச்சுவுக்கும் சாப்பாடு போட்டு சின்னுக்காகவும் ஒரு டிஃபன் பாக்ஸ்ல கட்டி கொடுத்து அனுப்பிச்சு மகிக்கழுகு. அப்படி அந்த நாளும் முடிஞ்சு போச்சு. சிச்சு காக்கா செய்யற வேலையே இதுதான். காலையில ஒருத்தங்க வீடு, மதியம் இன்னொருத்தங்க வீடு, ராத்திரிக்கு இன்னொருத்தங்க வீடு, இப்படி அவ வீட்டுல அடுப்பு பத்த வச்சே பல நாட்கள் ஆயிடுச்சு. ஒரு நாள் சின்ன காக்கா அவனுடைய நண்பர்களான புஜ்ஜி பன்னு கூட விளையாடிக்கிட்டு இருந்தான். அப்படி விளையாடிக்கிட்டு இருக்கும்போது அவங்க சிச்சுவை பத்தி பேச ஆரம்பிச்சாங்க. ஏன்னா சின்னம், இன்னைக்கு இட்லி எப்படிடா இருந்துச்சு? எங்க அம்மா செஞ்ச இட்லிய உங்க அம்மா வந்து வாங்கிக்கிட்டு போனாங்கடா. ஓ, மதிய நேரம் சிச்சு அத்தை எங்க வீட்டுக்கு வந்து சாம்பார் சாதம் சாப்பிட்டு உனக்கும் எடுத்துட்டு வந்தாங்கடா. நீ உண்மையிலேயே ரொம்ப கொடுத்து வச்சு வந்தா போலடா, அதனாலதான் எல்லார் வீட்டு சாப்பாடும் உன்னை தேடி உன் வீட்டுக்கு வருது. பன்னு சிரிச்சுக்கிட்டே, ஆமா ஆமா, இவங்க அம்மா வீட்டில் சமைச்சா அவங்க அம்மா சாப்பாடு சாப்பிடுவான், அவங்க தான் சமைக்கிறதே இல்லையே. அவங்க எப்பவுமே யார் வீட்டுக்காவது போய் ஏதாவது வாங்கிட்டு வந்து அவனுக்கு கொடுக்குறாங்க. அப்போ புஜ்ஜியும் சிரிச்சுக்கிட்டு, டேய் பன்னு, உனக்கு விஷயம் தெரியாதுடா, சிச்சு அத்தை ரொம்ப பிசுனாரி. அவங்க பணம் எல்லாத்தையுமே பன்னுக்காக சேர்த்து வைக்கிறாங்க, அவன் எதிர்காலத்துக்காக. நண்பர்களே அப்படியே கிண்டல் பண்றத பார்த்து பாவம் சின்னுவோட கண்ணுல இருந்து கண்ணீர் கொட்ட ஆரம்பிச்சுது. தான் அம்மாவை அவங்க 2 பேரும் கிண்டல் பண்றத பாவம் அவனால பார்க்கவும் முடியல. வெக்கப்பட்டு தலை குனிஞ்சு நின்னான். அழுதுகிட்டே அவன் அங்கிருந்து வீட்டுக்கு போயிட்டான். அப்போ சிச்சு காக்கா அடுத்த நாள் யார் வீட்டுக்கு போகணும் அப்படின்னு திட்டத்தை போட்டுக்கிட்டு இருந்துச்சு. அப்போ சின்னு அழுதுகிட்டே வரத பார்த்து சிச்சு காக்கா, என்னடா ஆச்சு, ஏன் அழுதுகிட்டு இருக்க, யாராவது அடிச்சாங்களா? சின்ன காக்கா ரொம்பவும் கோவமா, என்னை யாரும் அடிக்கலம்மா, நான் அழுவுறதுக்கு காரணமே நீதான். தினமும் ஒவ்வொருத்தங்க வீட்டுக்கு போய் சாப்பாடு பிச்சை வாங்கிட்டு வந்து எனக்கு கொடுத்துக்கிட்டு இருக்க. இன்னைக்கு என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்ன சொல்லி கிண்டல் பண்ணாங்க தெரியுமா? உங்க அம்மா பிசுனாரி, எங்க வீட்ல இருந்து தான் சாப்பாடு கொண்டு வந்து கொடுக்குறாங்க உனக்குன்னு சொன்னாங்க. இனி நான் பட்னியா வேணும்னாலும் இருப்பேன், நீ கொண்டு வர சாப்பாடு மட்டும் சாப்பிட மாட்டேன். தான் புள்ள சொன்ன வார்த்தைங்க அம்பு குத்திக்கிட்ட மாதிரி சிச்சு காக்காவோட மனசுக்குள்ள குத்திக்கிச்சு. தான் புள்ளைய இத்தனை நாள் எவ்வளவு கஷ்டப்படுத்திருக்கேன் அப்படின்னு அவ புரிஞ்சுக்கிட்டா. இனி கஷ்டப்படுத்த கூடாதுன்னு அவன் முடிவெடுத்தான். அன்னைக்கு ராத்திரி 2 பேருமே சாப்பிடாம படுத்துட்டாங்க. அடுத்த நாள் காலையில சிச்சு காக்கா கிட்ட ஒரு புது மாற்றம் வந்துச்சு. இனிமே அவ அவளுடைய பிள்ளைக்காக வீட்டிலேயே சமைக்கணும் அப்படின்னு முடிவெடுத்தான். சிச்சு காக்கா காலையிலேயே மார்க்கெட்டுக்கு போச்சு. பாஸ்மதி அரிசி, மட்டன், பிரியாணி செய்யறதுக்கு என்னெல்லாம் வேணுமோ எல்லாத்தையுமே சிச்சு காக்கா மார்க்கெட்ல வாங்கிக்கிட்டு இருந்துச்சு. அப்படி சிச்சு வாங்குறத லூசி குஹு 2 பேருமே பார்த்து ஆச்சரியப்பட்டாங்க. சிச்சு காக்கா மட்டன் வாங்குறாளா? இன்னைக்கு மழை பெய்யும்னு நினைக்கிறேன் அப்படின்னு எல்லாரும் ஆச்சரியப்பட்டாங்க. சிச்சு காக்கா பொருட்களை எல்லாம் வீட்டுக்கு வாங்கிட்டு வந்து பல நாட்களுக்கு அப்புறமா வீட்டுல அடுப்ப பத்த வச்சு நல்ல மணமணுக்கிற பிரியாணிய அவ தயார் பண்ணிக்கிட்டு இருந்தா. அந்த பிரியாணி மனம் ஊர் முழுக்க பரவுச்சு. பிரியாணி செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறமா சிச்சு காக்கா பாசமா போய் சின்னுவ கூப்பிட்டுச்சு. சின்னோ, முதல்ல ஊருக்குள்ள போய் உன் ஃப்ரெண்ட்ஸு, என்னோட ஃப்ரெண்ட்ஸு எல்லாருமே வீட்டுக்கு வர சொல்லு. அம்மா இன்னைக்கு மட்டன் பிரியாணி செஞ்சிருக்காங்க, சாப்பிட கூப்பிடுறாங்கன்னு சொல்லு. சின்னு அவங்க அம்மா கிட்ட வந்த மாற்றத்தை பார்த்து சந்தோஷப்பட்டான். அதே சந்தோஷத்தோட அவன் ஊருக்குள்ள போய் எல்லார்கிட்டயும் அந்த விஷயத்த சொன்னான். சிச்சு காக்கா பிரியாணி செஞ்சிருக்கா அப்படிங்கிற விஷயத்த கேள்விப்பட்டு ஊர்ல இருக்கிற எல்லா பறவைங்களும் ரொம்பவும் ஆச்சரியப்பட்டாங்க. அதுக்கப்புறம் அடுத்த நொடியே எல்லாருமே சிச்சு காக்காவோட வீட்டுக்கு சாப்பிட வந்துட்டாங்க. சிச்சு காக்கா எல்லாரையுமே வீட்டுக்குள்ள வரவேற்றுச்சு. நீங்க எல்லாரும் தினமும் பாசத்தோட எனக்கு சாப்பாடு கொடுத்துருக்கீங்க. இன்னைக்கு அந்த பாசத்தை நான் உங்களுக்கு காட்ட வேண்டிய நேரம். மட்டன் பிரியாணி செஞ்சிருக்கேன், வந்து எல்லாரும் சாப்பிடுங்க அப்படின்னு சிச்சு சொன்னதை கேட்டு அவங்க எல்லாருமே ரொம்பவும் ஆச்சரியப்பட்டாங்க. எல்லாரும் ஒன்னா உட்காந்து சாப்பிட ஆரம்பிச்சாங்க. சிச்சு, நீ இவ்வளவு நல்லா சமைப்பேன்னு எங்களுக்கு தெரியவே தெரியாது, பிரியாணி அருமையா இருக்கு அப்படின்னு எல்லாரும் அவளை பாராட்டினாங்க. தன்னுடைய நண்பர்கள் அவங்க அம்மாவை புகழ்றத பார்த்து சின்ன காக்கா ரொம்பவும் பெருமைப்பட்டான். அப்படி அன்னையில இருந்து சிச்சு காக்கா எல்லார் வீட்டுக்கும் சாப்பாடு கேட்டு போற பழக்கத்தை விட்டுட்டான். வீட்டுல என்ன இருக்கோ அதையே சமைச்சு சின்ன காக்காவுக்கு கொடுக்க ஆரம்பிச்சான். சின்ன காக்காவும்
அம்மா செஞ்ச சாப்பாடு சந்தோஷமா சாப்பிட்டுக்கிட்டு இருந்தான். சின்ன காக்கா அவங்க அம்மா கிட்ட வந்திருக்கிற அந்த மாற்றத்தை பார்த்து ரொம்பவுமே சந்தோஷப்பட்டான்.